சுட சுட ஒப்பட் மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு தான் பாருங்களேன், டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா, மஞ்சள்தூள், உப்பு, 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. லூஸாக பிசையணும், ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. பிசைஞ்சிட்டு கையில் வந்து நல்லா பிசு பிசுப்புன்னு ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இது கூடவே திரும்பியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபைனலாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு 2 ஹவர் வந்து விட்டுருங்க. அப்படியே கடலப்பருப்பு வந்து நான் 1 ஹவர் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் இல்லை கிரைண்டரில் கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். ஃபைனலாக வந்து ஒப்போட் செய்கிறதுக்கு சின்ன பீஸ் மாவு எடுத்துக்கோங்க. மாவுக்குன்னா நம்மளோட ஃபில்லிங் வந்து நல்லா பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நல்லா திரட்டிட்டு இதை வந்து நீங்கள் சூடான தவாலில் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒப்பட் வந்து ரெடி. நெய் வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.